இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மாணிக்கவாசகப் பெருமான் எழுதிய திருவாசகத்திலே அமைந்திருக்கக்கூடிய திருப்பொற்சுண்ணம் 19-20. இந்த பாடலோடு திருப்பொற்சுண்ணம் நிறைவு பெறுகிறது. இன்றைக்கி நாம் இந்த 19வது பாடலை பார்க்கலாம். வட்ட மலர்கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியம் பாடி சிட்டர்கள் வாழும் தென் தில்லை பாடி சிற்றம்பலத்தெங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுன கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கை மேல் இட்டு நின்றாடும் அரவம் பாடி ஈசற்கு சுண்ணம் இடித்து நாமே என்று பாடுறாரு. நம்மளெல்லாம் கூப்பிடுறாரு. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, வட்ட மலர்கொன்றை மாலை பாடி, நல்ல வட்டமாக மாலையாக கட்டி இருக்கக்கூடிய அந்த மாலையை நம்ம பாடணும். அது என்ன மாலை? கொன்றை மாலை. கொன்றை மாலையை வட்டமாக கட்டி இருக்கிறார்கள். அந்த மாலையை பாடுங்கள். அது சிவபெருமான் மீது இருக்கிறது, அவருடைய தலையிலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாலையை பாடுங்கள். அடுத்து ஊமத்தை மலரை பாடுங்கள். அவர்கிட்ட ஊமத்தை மலரும் இருக்குது. மத்தமும் பாடி அப்படின்னா ஊமத்தை மலர்களை பற்றியும் பாடுங்கள். மதியம் பாடி, மதியம் அப்படின்னா நிலவு என்பது பொருள். அந்த நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், மதியம் அப்படின்னு நல்ல நண்பகல் வேலையை சொல்கிறோம். ஆனால் மதியம் அப்படின்னு சொன்னால் நிலவு அப்படிங்கிறது தான் பொருள். அதனால தான் அப்பர் பெருமான் பாடும்போது மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படின்னு சொல்லுவார். மதிய நேரம், மதியம் அப்படின்னா நிலா தோன்றக்கூடிய நேரம் அப்படிங்கிற பொருள். அந்த மதியத்தை நம்ம நிலவை பாடுவோம். அதுக்கப்புறம் சிட்டர்கள் வாழும் தென்தில்லை பாடி, சிவனை வணங்கக்கூடிய நல்ல அடியார்கள் வாழக்கூடிய தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தை பாடுங்கள். அங்கே சிதம்பரத்திலே சிற்றம்பலத்தில் நடனமிடும் எங்கள் செல்வத்தை பாடுங்கள். எங்களினுடைய செல்வமே சிவபெருமான் தான். திருச்சிற்றம்பலத்தில் அவர் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்படி அவர் நடனம் ஆடும்போது அவருடைய கைகளிலேயும் இடையிலும் படம் எடுத்தாடும் பெரிய பாம்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்கள் செல்வத்தையும் பாடுங்க, அந்த செல்வத்து மேலே இருக்கக்கூடிய அந்த பாம்பையும் பாடுங்க. அங்கே இருக்கக்கூடிய அருள் புரியும், எந்த நேரமும் அருள் புரிந்து கொண்டே இருக்கக்கூடிய அருட்பெரும் செல்வராகிய சிவபெருமானுக்கு நாம் அவரை புகழ்ந்து பாடி பொற்சுண்ணம் இடிப்போம் வாருங்கள் என்கிறார் மணிவாசகப் பெருமான். அடுத்த பாடல் 20வது பாடல். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு, மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு, சோதியும் ஆயிருள் ஆயினார்க்கு, துன்பமும் இன்பமும் ஆயினார்க்கு, பாதியும் முற்றும் ஆயினார்க்கு, அந்தமும் ஆதியும் ஆயினார்க்கு, ஆடப்பொற்சுண்ணம் இடித்து நாமே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முரண்பட்டது. வேதம் வேள்வி, மெய்மை பொய்மை, ஜோதி இருள், துன்பம் இன்பம், பாதி முற்று, இப்படி முரண்பாடுகளினுடைய முழுமையாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். இதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேதம், வேதம் அப்படிங்கிறது தமிழ்ச்சொல். வித்து அப்படிங்கிறதுலேருந்து தோன்றுவது தான் வேதம் என்பது. வித்தாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா வேதமாக இருக்கக்கூடியவன் என்றுதான் பொருள். தமிழ்ச்சொல் அது. ஆனால் அதை என்ன சொல்கிறாங்க, வே அப்படின்னா மறைந்திருப்பது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது தமிழ்ச்சொல். வித்து அப்படின்னா இந்த உலகத்திலே முதற்பொருளாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். எந்த தோற்றமாக இருந்தாலும் அந்த தோற்றத்துக்கெல்லாம் முன்னாலே இருக்கக்கூடிய ஆதியாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். செந்தமிழ் நால்வேதம் அப்படின்னு குறிக்கிறாங்க. அது என்னென்னா, சிவபெருமான் எப்படி இருக்காரு அப்படின்னா, நூல், நூல் பொருள், நுண்ணுயர், நுண் உயிர், உடல், உலகம், அந்த நாலுலையும் பிரிக்க முடியாதவனாக சிவபெருமான் இருக்கார். நூல், நூல் பொருள், நுண்ணுயிர், உடல், உலகம், இந்த நாலுலையும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கக்கூடியவன்
ஆலமர் செல்வனாக இருக்கும் சிவபெருமான் என்று திரு ராமநாத பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி வேதமாக இருக்கிறான், ஊன் இல்லா வேள்வியாக இருக்கிறான். ரொம்ப முக்கியமான சொல்லுது. வேள்வி அப்படின்னு சொன்னாலே அந்த காலங்களிலே என்ன செய்தார்கள் அப்படின்னா, விலங்குகளை எல்லாம் அந்த வேள்வியிலே போட்டார்கள். அப்படி போடும்போது தான் அந்த யானையை தூக்கி போட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் பாருங்கள். சிவபெருமான் அதை எடுத்து தோலை உரித்து போர்வையாக போர்த்தி கொண்டார் அப்படின்னெல்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா. அந்த மாதிரி வேள்வியில் முன்னால காலங்களில் ஊனை சேர்ப்பார்கள். ஆனால் தமிழிலே வேள்வி என்று சொல்வது ஊன் இல்லாத வேள்வி, ஊனில்லா வேள்வி. மெய்யற்கு மெய்யராக சிவபெருமான் எப்படி இருக்காருன்னா, உண்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு பேரறிவாகவும் பேரொளியாகவும் பேராற்றலாகவும் இருக்கிறார். பொய்யற்கு, பொய்யானவர்கள் இருக்காங்க பாருங்க, சும்மா வேஷம் போட்டுக்கொண்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்று ராமலிங்க சுவாமிகள் சொன்னது மாதிரி பொய்யர்களாக இருக்கிறார்களே, அந்த பொய்யர்களுக்கு சிவபெருமான் காண முடியாத மறைபொருளாக இருப்பான். அவங்களால சிவபெருமானை பார்க்கவே முடியாது. உண்மையானவர்களால் மட்டும்தான் எல்லா இடத்திலேயும் இருக்கக்கூடிய சிவத்தை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மறைபொருளாக, பொய்யர்களுக்கு மறைபொருளாக இருக்கிறான். தீவினையாளர்களுக்கு துன்பத்தையும் நல்வினையாளர்களுக்கு இன்பத்தையும் அவர்களின் வினைக்கு ஏற்ப தரக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அவரவர்கள் வினைகளுக்கு ஏற்ப, அதாவது உள்ளுக்குள்ளார ஒருத்தன் கெட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு நாம் நல்லது பண்ணினாலும் அது கெட்டது தான். உள்ளுக்குள்ளார ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு தகாத வார்த்தைகளை பேசினாலும் அதில் நல்லது விளையும், ஒரு சில தவறுகள் விளையும். அந்த மாதிரி வினைகளுக்கு ஏற்ப நம்மளை வழிநடத்தக்கூடியவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவன் சிவனாகவும் காட்சி தருவான், சிவசக்தி வடிவத்தில் அர்த்தநாரீஸ்வரராகவும் காட்சி தருவான். அதை தான் அவர் என்ன பண்ணுறாரு, பாதியாகவும் முற்றாகவும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. பாதியாக வரும்போது சிவனாக வருகிறார், முழுமையாக வரும்போது சிவசக்தியாக வருகிறார். உலகத்தில் இன்பமாகவும் இருப்பவர் அவர்தான், வீடாக இருப்பதும் அவர்தான், முதலாகவும் முடிவாகவும் இருக்கக்கூடிய எல்லாமாய் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய பெருமைகளையெல்லாம் பாடி பாடி சுண்ணமிடிப்போம் வாருங்கள், அவர் திருமுழுக்குக்கு வேண்டிய வாசனை பொருட்களை இடிப்போம் வாருங்கள் என்று மணிவாசகப் பெருமான் அழைக்கிறார். நாமும் அவரோடு சேர்ந்து இந்த 20 பாடல்களிலேயும் சுண்ணமிடித்து விட்டோம். இனி அடுத்தது நாம் நாளை முதல் திருவாசகத்திலே வேறு ஒரு பகுதியை நாம் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். பிரார்த்தனை 10 அப்படின்னு அவருடைய திருவாசகத்திலே ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறைவன் தன்னை தனியாக விட்டுட்டு போகும்போது நம்ம எவ்வளோ துன்பப்படுறோம், அதனால் இறைவனை நீ என்னை விட்டுட்டு போகாத, என் கூடவே இரு அப்படின்னு வேண்டுவது போல் அமைந்த பாடல் தான் பிரார்த்தனை 10. அது ஒரு 10 பாட்டு தான். அதை நாம் அடுத்தது பார்க்கலாம், சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, மெய்ப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய வாழ்க வாழ்க.